ஒரு அனாதையா வந்தவளுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கிற இந்த குடும்பத்துக்கு நான் உதவியா தான் இருப்பேனே தவிர ஒரு நாளும் தொல்லையா இருக்க மாட்டேன் சார். அதனால நீங்க எதுக்காகவும் என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டா அது எனக்கு கொடுக்கப்பட்ட சாபமா தான் சார் நான் பார்ப்பேன். அதுல எனக்கு எந்த சந்தோஷமும் கிடைக்க போறதில்ல. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தான் அந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கணும். ஆனா எங்களுக்கு கொடுத்து வைக்கல. இந்த வயசுல இவ்வளவு மெச்சூரிட்டியா இருக்கிற ஒருத்திய நான் பார்த்ததே இல்லம்மா. இதுக்கப்புறம் பாப்பனான்னு தெரியல. இது அறிவில்ல சார், அனுபவம். சின்ன வயசுல இருந்து நான் சந்திச்ச கஷ்டம் எனக்கு கத்து கொடுத்த பாடம், அவ்வளவுதான். சரி சரி, நீ போய் படுமா. சார், நீங்க என்ன எந்த குற்ற உணர்ச்சியோடையும் பார்க்காதீங்க சார். நீங்க செஞ்சதுல எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு தெரியும். போய் நிம்மதியா தூங்குங்க. கல்யாண வேலை நிறைய இருக்கு. எனக்கு அம்மாவும் அப்பாவும் அவங்க தான். நான் என் சரோஜாவை பார்த்தப்பா. நம்ம பூங்கொடி தான் என்னோட முதல் பொண்ணு. ஏன் இங்க வந்து நின்னுட்டு இருக்க? என்ன சரோஜா, எதுவுமே பேச மாட்டேன்ற? என்னமாச்சு? ஏன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? எனக்கு மயக்கமா இருந்துச்சுன்னு டாக்டர் பார்க்க போயிருந்தேன். ஏமா தனியா போன? என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல. சரி, டாக்டர் என்ன சொன்னாரு? என்ன பிரச்சனைன்னு சொல்லு சரோ. நான் இப்போ கன்சீவா இருக்கேன் ரவி. ஏய், என்ன கன்சீவா இருக்கியா? நிஜமா சொல்ற? டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணாரா? எஸ், நான் அப்பாவை போறேன். தேங்க்யூ சரோ, தேங்க்யூ சோ மச். அது சரி, உனக்கு என்னாச்சு சரோ? நம்மளோட காதலோட அடையாளமா உன் வயித்துல ஒரு குழந்தை உருவாயிருக்கு. இந்த உலகமே கேட்கிற மாதிரி கத்தி சொல்லணும் போல இருக்கு. ஆனா நீ சந்தோஷப்படாம அழுதுகிட்டு இருக்க. பயந்து பயந்து குடும்பம் நடத்துறதுல நாம எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டப்ப ஒண்ணுமே தெரியல. ஆனா இப்போ உறுத்தலா இருக்கு. ஒரு உயிரை சுமக்கிறோங்கிற உணர்வு தான் ஒரு பொண்ணுக்கு பெரிய சந்தோஷம் ரவி. ஆனா அதை என்னால அனுபவிக்க முடியல. ஏன்னா என் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு மாமியார், நாத்தனார், மாமனார்னு யாருமே என் பக்கத்துல இல்ல. எனக்கு புரியுதுமா, நம்ம சூழ்நிலை அப்படி இருக்கு. நான் என்ன பண்ண முடியும்? இதுக்கு மேலேயும் நீங்க இதே காரணத்தை சொல்ல முடியாது. பெத்தவங்களுக்கு தெரியாம ரகசியமா வாழலாம். ஆனா ரகசியமா குழந்தை பெத்துக்க முடியாது. என் இடத்துல இருந்து பார்த்தாதான் உங்களுக்கு அது புரியும். சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டத உங்க வீட்டுல சொல்லிடலாங்க. உங்க அம்மா கிட்ட உங்களுக்கு இருக்க பயம் நம்ம குழந்தைய பாதிச்சிடக்கூடாது. சரி, நாளைக்கு நான் வீட்டுல சொல்றேன். நான் வாட்ச்மேன் பொண்ணு, என்ன உங்க வீட்டுல ஏத்துப்பாங்களா? ஏத்துக்கிறவங்களா இருந்தா ஊரை கூட்டி முறைப்படி முதலே கல்யாணம் பண்ணிருக்கலாமே. திருட்டு கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. சரி, இப்ப எதுக்கு அதெல்லாம்? சொல்லணும்னு முடிவு எடுத்தாச்சு. ஏத்துக்கிட்டா சந்தோஷம், இல்லைன்னா அந்த வீடு எனக்கு சொந்தம் இல்லாம போயிடும். அதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன். எனக்கு காசு பணம் முக்கியம் இல்ல. ஆனா என்னால நீங்க வசதியான வாழ்க்கையை இழக்கிற மாதிரி ஆயிடும்ல, அதுதான் எனக்கு சங்கடமா இருக்கு. இங்க பாரு, வசதி அந்தஸ்தை விட உன் கூட வாழ்ற இந்த வாழ்க்கை தான் சந்தோஷம்.
அதுக்காக நான் எதை வேணா இழக்க தயாரா இருக்கேன். சரோஜா, உன்னை பத்தியும் நம்ம மகளை பத்தியும் நான் எப்போ எல்லார்கிட்டயும் சொல்றேனோ அப்பதான் என் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். எஸ், தீபிகாவோட மேரேஜ் முடிஞ்ச உடனே எல்லார்கிட்டயும் சொல்லிடணும். சொல்லணும். என்ன தனியா பேசிட்டு இருக்கான்? ரவி, ரவி, அம்மா, என்னப்பா நீ மட்டும் ஏதோ தனியா பேசிட்டு சேச்சே, இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லையா? இதோ தீபிகா மேரேஜ் பத்தி பேசிட்டு இருக்கிற அது வந்துமா, தீபிகாவோட மேரேஜை எப்படிலாம் நடத்தலாம்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. நானும் உங்ககிட்ட அதை பத்தி தாண்டா பேச வந்தேன். தீபிகாவோட கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? அது முடிவு பண்ண முடியாம தான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸ்ரீராம் இப்ப இருக்கிற நிலைமையில மேரேஜை தடபடலாம் நடத்தணும்னு நினைச்சா அது சரியா வருமான்னு யோசனையா இருக்கு. அதுல என்ன உனக்கு குழப்பம்? ஸ்ரீராம் கிட்ட கலந்து பேசு. கண்டிப்பா அவங்கிட்ட கலந்து பேசணும்பா. ஏன்னா ஸ்ரீராம் ஒரு ஐடியா வச்சிருக்கலாம், நாம ஒரு பிளான் வச்சிருக்கோம். 2 பேரும் கலந்து பேசினதுக்கு அப்புறம் தீபிகா கல்யாணத்தை எப்படி பண்றதுன்னு ஒரு முடிவுக்கு வருவோம். என்ன சொல்ற? எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த கல்யாண செலவு முழுசையும் நாமளே எடுத்து செஞ்சிடலான்னு தோணுது. நல்ல யோசனை தான், தாராளமா செய். ஆனா அதுக்கு முன்னாடி ஸ்ரீராம் கிட்ட ஒரு வார்த்தை டிஸ்கஸ் பண்ணிடு. ஏன்னா பையனோட கல்யாண விஷயத்துல அவனுக்கும் அவனோட வீட்டுக்கும் ஒரு அபிப்பிராயம் இருக்கும்ல. இத பத்தி ஸ்ரீராம் கிட்ட பேசி பார்த்தேன். ஆனா கௌரவம் குறைஞ்சிடக்கூடாதுன்னு இந்த மேரேஜை ரொம்ப கிராண்டா நடத்தணும்னு நினைக்கிறான். அவன்கிட்ட போய் இந்த நேரத்துல இந்த மேரேஜை கொஞ்சம் சிம்பிளா வச்சுக்கலாம்னு சொல்ல கொஞ்சம் தயக்கமா இருக்குமா? ஸ்ரீராம் ஆசைப்படுற மாதிரி மேரேஜ கிராண்டா நடத்துவோம். அந்த செலவை எல்லாம் நாமளே ஏத்துக்குவோம். ஆமாப்பா, கல்யாண செலவு பூரா நாமளே பண்ணிடலாம். அவங்க ஒப்புக்கு வேணா சின்ன சின்ன செலவுகளை செய்யட்டும். என்ன சொல்ற? நல்ல யோசனை சொன்னீங்கம்மா. இந்த விஷயத்துல என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியாம திண்டாடிக்கிட்டு இருந்தேன். உங்க மூலமா எனக்கு இப்போ ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கு. இப்பவே ஸ்ரீராமுக்கு ஃபோன் பண்ணி மேரேஜ் செலவுலாம் எங்க பொறுப்புன்னு சொல்ல போறேன். சரிப்பா. அவசரப்பட்டு எதையும் கமிட் பண்ணாத ரவி. ஏன் இப்படி சொல்ற? அவசரப்பட்டு எதையும் கமிட் பண்ணிக்காம கொஞ்சம் யோசிச்சு அப்புறமா சொல்லலாம்னு சொன்னேன். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன சித்தி இருக்கு அப்படின்னு நீ நினைக்கிற, ஆனா யோசிக்கிறதுக்கு நிறைய இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ராஜம்மா, இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஊர் உலகத்துல பொண்ணு வீட்டுக்காரங்க இந்த செலவெல்லாம் ஏத்துக்கிறது இல்லையான்னு நடக்கிற விஷயம்தான், நான் இல்லைங்கள. ஆனா ஸ்ரீராம் ஃபேமிலி என்ன ஒன்னில்லாத ஃபேமிலியா? நம்மள மாதிரி காசு பணம்னு நல்ல வசதியா தானே இருக்காங்க. கல்யாண செலவுல பாதி அவங்கள செய்ய சொன்னாதான் என்ன? நாமளே எல்லா செலவையும் ஏத்துக்கிறோம்னு ஏன் சொல்லணும்? அது இல்ல சித்தி, ஸ்ரீராம் இப்ப கொஞ்சம் பண கஷ்டத்துல இருக்கான். அதோட சேர்த்து கஷ்டத்தோட கஷ்டம் கொடுக்க வேணாம்னு சொல்லிதான் எல்லா செலவையும் நாமளே பண்ணிடலாம் டிசைட் பண்ணோம். அப்போ கஷ்டப்பட்டு கையேந்தி வர்றவங்களுக்கு பிச்சை போடுற மாதிரி ஸ்ரீராமுக்கு பிச்சை போட போற, அதானே? ராஜம்மா, வார்த்தைய அளந்து பேசு, இல்லைன்னா வாய மூடிக்கிட்டு இரு. ஸ்ரீராம் இந்த குடும்பத்துக்கு சம்மந்தியாக போறவன். அவனை பத்தி தரக்குறைவா பேசுறத நான் பொறுத்துக்கவும் மாட்டேன், அனுமதிக்கவும் மாட்டேன். ஐயோ பார்வதி, நீ கோவிச்சுக்காத. நான் ஏதோ ஃப்ளோல அப்படி பேசிட்டேன். இது போய் நீ பெருசா எடுத்துக்கிட்டு கோவிச்சுக்கிற? சரி சரி, அந்த பேச்செல்லாம் விடு. இப்ப அடுத்து ஆக வேண்டியதை பத்தி பேசுவோமா? கல்யாண விஷயத்தை பத்தி நீங்க 2 பேரும் என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு பூரண சம்மதம்தான். போதுமா? இப்ப நான் சொல்ல போறது மேரேஜுக்கு அப்புறமா நடக்க வேண்டிய விஷயம். சொல்லு. ஆமா, தீபியும் ஜீவாவும் கல்யாணத்துக்கு அப்புறமா 2 பேருமே எங்க இருக்க போறாங்க?
இது என்ன கேள்வி? கல்யாணம் ஆனப்புறம் புருஷன் வீட்ல தானே இருப்பா. ஆ, புருஷ வீட்லயா? தீபிகா இல்லாம இந்த வீடே வெறிச்சோடி போயிடுமே. நம்ம எல்லாராலையும் அதை தாங்கிக்க முடியுமா? அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? பேசாம ஜீவாவ வீட்டோட மாப்பிளைய வச்சுக்கலாமா? இத பாரு, ஸ்ரீராம் கஷ்டத்துல இருக்கான். இதுல நம்ம தீபி வேற அங்க போய் கஷ்டப்படணுமா? அதுக்கு பதிலா ஜீவாவ இங்கேயே இருக்க சொன்னா தீபிகாவுக்கு கஷ்டம் இல்ல, நமக்கும் நிம்மதியா இருக்கும். சித்தி அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் இன்னைக்கும் சொல்ல போறேன். ஸ்ரீராம் என்னோட ஃப்ரெண்டு. அவங்கிட்ட இருந்து அவன் பையனை பிரிச்சு இங்க கொண்டு வந்து வச்சுக்க எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. அதனால இந்த பேச்சை இனிமேல் பேசாதீங்க. இப்ப என்ன, தீபிகா நம்மளை விட்டு ரொம்ப தூரமா போயிடுறா. வேணா நம்ம ஒரு 8 போய் பார்வை பார்த்துட்டு வந்துடலாம். அவளுக்கு வேணும்னா இங்க வந்து பார்த்துட்டு போறா. ஜீவாவை வீட்டோட மாப்பிளையா வச்சுக்கிறதுலாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதுக்கு இல்ல ரவி, தீபி நல்ல வசதியா வாழ்ந்த பொண்ணு. அவளுக்கு அங்க வசதி குறைவா இருந்தா சரிப்பட்டு வருமான்னு நினைச்சுதான் அப்படி சொன்னேன். சித்தி, ஸ்ரீராம் வீட்ல தீபிகாவுக்கு எந்த வசதி குறைச்சலும் வராது. அந்த அளவுக்கு அங்க எந்த கஷ்டமும் இல்ல. அது மட்டும் இல்லாம தீபிகாவோட குணம் தான் உங்களுக்கு தெரியும்ல. பிடிவாத குணமும் முரட்டுத்தனமும் இருக்கிறவ அவ. அவளை புகுந்த வீட்டுக்கு அனுப்பாம புருஷன் கூட இங்கேயே வாட்டுன்னு அலோ பண்ணா அவளோட பிடிவாத குணம் இன்னும் அதிகமாவே தவிர குறையாது. ஜீவா கூட அன்பா வாழ்றதை விட்டுட்டு அவங்க கூட சண்டை போட்டாலும் போடுவா. அதனால அவ புருஷன் கூட போய் குடும்பம் நடத்தினாதான் பொறுப்பாவும் இருப்பா, தன்னோட கேரக்டரையும் மாத்திக்குவா. ஹாய் டாட். என்ன ரெண்டு பாட்டிக்கும் ஏதோ லெக்சர் எடுத்துட்டு இருக்கீங்க போல இருக்கு. அது உன் மேரேஜ் விஷயமா தான் பேசிட்டு இருந்தேன். கரெக்டா நீ வந்துட்ட. நானும் என் மேரேஜ் விஷயமா உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன் டாட். சொல்லுமா. டாட், எனக்கும் ஜீவாவுக்கும் ஒரு போட்டோ செஷன் ஏற்பாடு பண்ணுங்க. போட்டோ செஷனா? அது எதுக்கு இப்போ? என்ன டாட் இப்படி கேக்குறீங்க? இப்போலாம் மேரேஜ் எப்படி நடக்குதுன்னு தெரியுமா? உங்க காலம் மாதிரி வெறும்னே பத்திரிக்கை அடிச்சு ஊரை கூட்டி செய்யறதுலாம் இப்ப கிடையாது. இப்போல்லாம் பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு முன்னாடியே பொண்ணும் மாப்பிளையும் ஒரு போட்டோ செஷன் வச்சு விதவிதமா போட்டோஸ் எடுத்துப்பாங்க. அப்புறம் அதை இன்விடேஷன்ல பிரிண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதை ஃபிளெக்ஸ்ல பிரிண்ட் பண்ணி ரிசப்ஷனுக்கும் மேரேஜுக்கும் யூஸ் பண்ணிப்பாங்க. இப்ப புரியுதா? இதுக்காக தான் எனக்கும் ஜீவாவுக்கும் ஒரு போட்டோ செஷன் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னேன். சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க டாட். நான் காலேஜ் போயிட்டு வந்தேன். தீபி, என்ன காலேஜ் போறியா? என்னம்மா, இன்னும் 10 நாள்ல உனக்கு மேரேஜ் ஆக போகுது. அதனால காலேஜ் லீவ் போட்டுட்டு வீட்ல உட்காந்து நல்லா ரெஸ்ட் எடுத்து உடம்ப தேத்திக்குமா. போங்க டாட். மேரேஜ் ஆக போற ஜீவாவும் தான் காலேஜுக்கு லீவ் போடாம வந்துட்டு இருக்கான். நான் மட்டும் இதுக்கு லீவ் போடணும்? இட்ஸ் ஆல் இம்பாசிபிள். நான் காலேஜுக்கு போக தான் செய்வேன். தீபி ப்ளீஸ், டாடி சொல்றத கேளு. இந்த விஷயத்துல டாக்டர் சொல்றத டாடி கேட்டா போதும், ஓகேவா? டேய், உன் பொண்ணு காலேஜுக்கு எதுக்கு போறா தெரியுமா? கட்டிக்க போறவன சைட் அடிக்க போறா, அப்படித்தானே? எப்படி கிரான் இப்படி கண்டுபிடிக்கிறீங்க? 100% you're right. சரி சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரி பாட்டி, நான் கிளம்புறேன். பை கிரானி, பை பாட்டி, பை டாட். தீபி, எப்பவும் நேரத்துக்கு வந்துருவார், இன்னைக்குன்னு பார்த்து ஆளை காணுமே. ஒருவேளை லீவ் கிவ் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். இல்ல மாறி, அவர் கண்டிப்பா வந்துடுவாரு. நம்ம லைப்ரரி பக்கம் போய் பார்க்கலாமா? ம். சரி. ஏ ராசு, ஆ? ஜீவா சார், ஒரு நிமிஷம் நில்லுங்க. வா. ஏன் சார் இப்படி பண்ணீங்க? நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். சார், 99% டவுன்லோட் ஆகி இன்னும் 1% டவுன்லோட் ஆகுறதுக்கு முன்னாடி நெட்டு கட் ஆன மாதிரி இப்படி பண்ணிட்டீங்களே சார். நீங்க 2 பேரும் என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. கொஞ்சம் எனக்கு புரியுற மாதிரி பேசுறீங்களா? உங்களை பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது இருக்கிறப்போ எங்க பேச்சு உங்களுக்கு புரிஞ்சுது. இப்போ உங்களை பத்தி நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அதான் எங்க பேச்சு உங்களுக்கு புரியல. சத்தியமா நீ பேசுறது எனக்கு ஒன்றும் புரியல. இப்படிலாம் பேசுறதுக்கு பதிலாக கொஞ்சம் ஓப்பனா பேசுங்களேன். உங்களுக்கும் தீபிகாக்கும் கல்யாணம் நான் கேள்விப்பட்டேன்.
ஏன் சார் என்ன நடந்தாலும் நீங்க தீபிகாவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க மாட்டீங்க நாங்க நம்பணும். அது இப்ப போயா போச்சு சார். பூவோட நிலைமை என்ன சார் ஆகுறது? கட்டிக்கிறேன்னு அவளுக்கு ஆசையை வளர்த்து விட்டு இப்போ அவளை கண்டுக்காம போறீங்க. இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? இந்த பிரச்சனையில நியாயம் எது அநியாயம் எதுன்னு பிரிச்சு பார்க்கறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. தீபிகாவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அதான் நான் அப்படி ஒரு முடிவெடுத்தேன். சார் இது சூழ்நிலை இல்லை சார், சுயநலம். நீங்க மட்டும் நல்லா இருந்தா போதும்னு நினைச்சு சுயநலமா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்களே சார். இதால பூங்கொடி மனசு எவ்வளவு வேதனைப்படும்னு கொஞ்சமாச்சு நினைச்சு பாத்தீங்களா சார்? அதை யோசிச்சு பார்க்காம இருப்பேன் ராசுகுட்டி. நான் எடுத்த முடிவால பூங்குடி மனசு கஷ்டப்படும் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என் ஃபேமிலியோட நல்லதுக்காக தான் இப்ப தீபிகாவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். இதை நீங்க 2 பேரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. உங்களை நாங்க ரொம்ப நம்பி இருந்தோம் சார். என்னதான் நீங்க தீபிகா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் கடைசியில நீங்க பூவை தான் கட்டிப்பீங்கன்னு நாங்க ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தோம். அதெல்லாம் இப்ப உடைஞ்சிருச்சு சார். இப்படி எங்க மனசையும் உடைச்சு பூவோட மனசையும் உடைச்சு நீங்க தீபிகா கூட சந்தோஷமான வாழ்க்கைய வாழ முடியுமா சார்? மனசுக்குள்ள குற்ற உணர்ச்சியை வச்சுக்கிட்டு தீபிகா கூட நீங்க எவ்வளவு நாள் சார் சந்தோஷமா இருப்பீங்க? தீபிகாவோட குணத்தை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களை அடையணுன்றதுக்காக அவ எந்த ஒரு எல்லைக்கும் போவாங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படி இருந்தா நீங்க எப்படி இப்படி மாறிட்டீங்க சார்? மாறி, தயவு செஞ்சு என் நிலைமை புரிஞ்சுக்கோ. என் ஃபேமிலி நல்லா இருக்கணும்னு தான் நான் என்னோட காதலை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன். சார் இது சாக்ரிஃபைஸ் இல்ல சார், துரோகம் சார். நம்பிக்கை துரோகம். ஆமா சார், உங்க மனசுல பூங்கொடி மேல இருந்த காதலுக்கு நீங்க செஞ்சிருக்கிற துரோகம் தான் சார் இது. துரோகம் மட்டும் இல்ல, உங்களே நினைச்சிட்டு இருக்கிற பூவுக்கு நீங்க செஞ்ச அநியாயம் சார் இது. நியாயம் அநியாயங்கிறது அவங்க நிலைமையில இருந்து பார்க்கும்போது தான் புரியும். உங்களுக்கு அநியாயமா தெரியறது என் ஃபேமிலியோட பார்வையிலிருந்து நியாயமா தெரியும். என் ஃபேமிலிக்கு நியாயமா தெரியறது உங்களுக்கெல்லாம் அநியாயமா தெரியும். அதனால இந்த பிரச்சனையில என்னையே குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்காம என் சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க. நான் மனவேதனையோட தான் தீபிகாவை மேரேஜ் பண்ண சம்மதிச்சிருக்கேன். என்னை பெற்றவங்களுக்காக நான் என் கடமையை செய்ய வேண்டிய நிர்பந்தம். அதுக்காக தான் நான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதம் சொன்னேன். இப்போ அது நீங்க நிலைமை புரிஞ்சுக்கோங்க. நீங்க என்ன காரணம் சொன்னாலும் சரி, நீங்க செஞ்சது தப்பு தான் சார். இல்ல, ஜீவா சார் செஞ்சதுல எந்த தப்பும் இல்ல. ஜீவா சாரோட ஃபேமிலி நல்லா இருக்கணும், அதுக்காக தான் அவர் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. இதுல அவர் மேல எந்த தப்பும் இல்ல. நீ இங்கிட்டு வா. புரியாம பேசாத பூவே. நேத்து வரைக்கும் ஜீவா சார் உன் மேல உசுரே வச்சிருந்தாரு. உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு உன்னை சுத்தி சுத்தி வந்தாரு. அப்படி இருக்கிறவரு இன்னைக்கு மாறி இருக்காருன்னா அதை தப்புன்னு சொல்லாம என்னன்னு சொல்லணும்? ஜீவா சார் மாறல, சூழ்நிலைகள் தான் மாறி இருக்கு. நம்ம சுத்தி நடக்கிறது எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்கும். மாறுங்கிற ஒத்த சொல்ல தவிர மத்த எல்லாமே மாறுங்கிறத நீ படிச்சது இல்லையா? பூவே, சும்மா தத்துவம் பேசி என் வாயை அடைக்காத. உன் மனசை தொட்டு சொல்லு. ஜீவா சாரு தீபிகாவை கல்யாணம் பண்ணிக்க போறதுல உனக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லையா? இல்ல. உனக்கு லைஃப் பார்ட்னர் ஆக வேண்டிய ஜீவா சார் தீபிகாவுக்கு லைஃப் பார்ட்னர் ஆக போறாரே, இது உனக்கு இழப்பா தெரியலையா? இல்ல. அப்போ எங்க இருந்தாலும் வாழ்கன்னு சொல்லி ஜீவா சாரையும் தீபிகாவையும் வாழ்த்த போறியா? ஆமா. என்னடி பேசுற நீ? உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன் உன்னை சுத்தி சுத்தி வந்த ஜீவா சாரு இனிமே உனக்கு கிடைக்க மாட்டாரு. அது உனக்கு புரியலையா? ஏய், ஜீவா சார் என்ன சுத்தி சுத்தி வந்திருக்கலாம், ஆனா நான் அவரை கட்டிக்குவேன்னு சொல்லவே இல்லையே. நீ மாட்டேன்னு தாண்டி சொன்ன, அதை நான் இல்லன்னா சொல்லல. வெளியில நீ வேணான்னு சொன்னாலும் உன் மனசுக்குள்ள நீ ஜீவா சார லவ் பண்ணிட்டு தானே இருந்த. அவரை கட்டிக்கணும்ன்ற நினைப்பு உன் மனசுக்குள்ள இல்லன்னு சொல்லு. இங்க பாரு மாறி, முடிஞ்சு போன விஷயத்த பத்தி பேசி இனி எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த விஷயம் இன்னும் முடியல பூவே, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இப்பவே நீங்க 2 பேரும் மனசு விட்டு பேசி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா
அது உங்க 2 பேரோட வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முடிவா இருக்கும். அதை விட்டுட்டு தியாகம் கடமைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சா வீணாக போறது உங்க 2 பேரோட வாழ்க்கை தான். அதை மனசுல வச்சுக்கோங்க. இப்பவே நீங்க 2 பேரும் மனசு விட்டு பேசி ஒரு நல்ல முடிவை எடுங்க.